பாருங்க, நாங்க இந்த இடம் பூரா அண்டை கொத்திட்டோம். இதை கேட்டுப்பா, இது எல்லாமே அண்டை கொத்திட்டோம். நாளைக்கு அண்ணன் தான், இந்த இடம் பூரா அண்ணன் தான், எங்க சொந்த அண்ணன் தான், எங்க சொந்த அண்ணன் தான். இது இப்ப நாங்க அண்டை கொத்திட்டோம். நாளானிக்கு வந்து சேடை ஓட்டி நடத்துட்டு பாருங்க நாத்தாங்கால. இந்த நாத்தை பிடுங்கணும். இப்பெல்லாம் நாத்து பிடுங்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு பெரும்பாலும் விரைச்சிடுறாங்க. ஆனா அண்ணன் நான் நாத்து விட்டு பிடிங்கதான் நடுன்னு சொல்றாரு. அண்ணன் தான் எங்களுக்குலாம் வேலை கற்றுக்கிட்ட குரு, அதாவது தொழில் கற்றுக்கிட்ட குரு எங்க அண்ணன் தான். பேசுனேன், அதாவது மக்கள் உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாயத்தை காப்பாத்துங்க, விவசாயிகளை காப்பாத்துங்கன்னு நீ ஒரு 2 வார்த்தை சொல்லணும். விவசாயத்தை காப்பாத்துங்க, விவசாயிகளை காப்பாத்துங்கன்னு நீ சொல்லணும். விவசாயிகளை பார்த்து காப்பாத்துங்க. விவசாயம் எட்டாற பொருளுக்கு கரெக்டான வேலை கொடுங்க. எக்கச்சக்கமாக வேலை சொல்றீங்க, ஒருத்த ஏற்றி போடுறாங்க. பயிரெல்லாம் வேலையில அப்படின்னு எதனா சொல்லுண்ணா, என்கிட்ட சொல்லாத. 1500 இப்படின்னு கொடுக்குறாங்க. அது என்னத்த எங்களுக்கு அந்த வயசு கீசுன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எங்க அண்ணன் தான் எங்களுக்குலாம் வேலை கற்று கொடுத்தாரு. எங்க அண்ணன் விவசாயத்துல தானே இருக்கணும் தம்பி. இந்த ஊர் உலகத்துல யார் வேணா விவசாயத்தை விட்டு போகணும், நம்ம விவசாயத்தை விட்டு போகக்கூடாதா? அதாவது 1000 தெய்வங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து குலதெய்வம், அதாவது கிராம தெய்வங்கள் மாதிரி, ஊர் காவல் தெய்வம் மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு அண்ணன் சொன்னார். அண்ணன் பேச்சு கேட்டு நாங்கள் எல்லோரும் விவசாயத்தில் இருக்கிறோம். விவசாயத்தை ஆதரிங்க, விவசாயிகளை ஆதரிங்க. விவசாயம் இருந்தால் தாங்க இந்த உலகம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம். நம்ம விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தியமாக ஒரு எங்கள் அண்ணங்க, சொந்த அண்ணங்க.